அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, growth வர்சஸ் இன்ஃப்ளேஷனை பத்தி பேச போறேன். இப்போ வந்து growth ஒரு தேசம் வந்து முன்னேற்றம் ஒரு நாடுக்கு முன்னேற்றம் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டின் பொருளாதாரம்னு சொல்றோம். அந்த பொருளாதாரம் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு வந்து வாங்கக்கூடிய பொருட்கள், அதாவது வாங்கல் விக்கல் நம்ம என்ன சொல்றோமோ ஒரு நாடு கூட தனக்கு ஏத்த மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டின் அடிப்படையில தான் வந்து அந்த நாட்டுடைய ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய gross டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அதனுடைய ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த நாட்டின் பொருளாதார நிலை என்ன அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு இருக்க ஒரு பதிவுல நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, growth அதாவது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியும், இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதுக்கு இருக்கக்கூடிய உடன்பாடுகள் என்ன, அதே போலவே ஆர்பிஐயோடைய ரோல் என்ன இதுக்கு குறித்து இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும்படியாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றதுக்கு முன் வந்திருக்கேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றது மூலியாக. ஸோ நேரவா விஷயத்துக்கு நம்ம போகலாம். எப்போ வந்து வளர்ச்சி ஒரு நாட்டுல இருக்குமோ அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி விலைவாசி கூட அதிகமா இருக்கும், பணவீக்கமும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பணவீக்கம் அதிகமாகிறதுக்காக அல்லது விலைவாசி அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா, அந்த எக்கனாமியில டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். சப்ளை குறைஞ்சி டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளுடைய விலை வந்து அதிகரிக்கும். அந்த விலை அதிகரிக்க அதிகரிக்க பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பணவீக்கம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பேங்க்ல வங்கியில இருக்கக்கூடிய வட்டியோடைய ரேட்ஸ் கூட அதிகரிக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்கன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கும். எஃப்டி போட்டிருக்கீங்களா எஃப்டி ரேட்ஸ் அதிகரிக்கும். ஸோ இது அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும், பொருளாதார ரீதியாக யோசிச்சு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சுமையா தான் இருக்கும். ஏன்னா கடன் வந்து வாங்கியிருக்கிறீங்க, கடனுடைய வட்டி அதிகமாயிட்டே போகுது அப்படின்றப்போ புது கடன் வாங்குறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா பொருளாதாரம் மந்த நிலைக்கு போயிடும். அந்த பொருளாதார மந்த நிலைக்கு போகக்கூடாது, அதை வந்து எப்படியாரும் மீண்டு மேம்படுத்தி கொண்டு வரணும், பணவீக்கத்தை குறைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தன்னுடைய வேலையை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். வீட்டுல ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க கேஸ் ஸ்டவ்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா என்ன ஆகும், ஒரு ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரமா சமையல் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெகுலேட்டர்ல சேஞ்ச் பண்ணுவோம். வீட்டுல அம்மா இருக்கட்டும், இல்லைன்னா ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லைன்னா யாரோ ஒரு மெய்டா இருக்கலாம், அல்ல நீங்களே சமைக்கிறீங்கனாலும் கூட, ஒரு சமையல்காரரா இருந்தாலும் கூட, அதுல என்ன ஆகும் அப்படின்னா சிம்ல வச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த உணவு தயாராகிறதுக்கு. ஆன்ல வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உணவு வந்து தயாராயிரும். ஸோ இப்போ வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு ஏன் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ரெகுலேட்டர் வந்து ஆர்பிஐ வந்து நான் இதுல சொல்றேன். கேஸ் சிலிண்டர் வந்து கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது சப்ளை. அதே போலவே டிமாண்ட் அப்படின்றது வந்து ஒரு உணவு. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்ன்றது கெஸ்ட். திடீர்னு ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் என்ன இருக்கோ அது பத்தாம போகலாம். ஏன்னா வீட்டுல 2 பேரோ ஒருத்தரோ இருக்கலாம். காய்கறி எவ்வளவு வேணுமோ அது ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவசரத்துக்கு திடீர்னு யாராவது வந்து ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு என்ன ஆயிடும், ஒரு டிமாண்ட் வந்து அங்க கிரியேட் ஆகுது. அந்த உணவு வந்து தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் வந்து வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போலவே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு சமையல் செய்யறதுக்கான அந்த நேரம், அதாவது கேஸ் இருக்குன்னா ஒரு ஸ்பேர் சிலிண்டர் இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணி ஆகணும். திடீர்னு ஏதாவது கேஸ் சிலிண்டர் தீந்துருச்சுன்னா ஸ்பேர் ஒன்று இருக்கணுமே பேக்கப்புக்கு அப்படின்றதுனால. ஸோ ஒருத்தர் கெஸ்ட் உள்ள வராங்க, வீட்டுல அவங்க தங்குறாங்க ஒரு 5 நாள் 10 நாள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கிட்ட சப்ளைஸ் வேணும். ஸோ சப்ளை வந்து நம்ம ஏத்திக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு இது பண்ண முடியும், என்ன சொல்றது, அவங்களுக்கு கவனிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ அதே கான்செப்டை இங்க நான் கொண்டு வரேன். ஸோ லோன்ஸ் என்ன ஆகுது, இப்போ வந்து விலைவாசி அதிகமாயிட்டே போகுது, கடனுடைய வட்டி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுனால என்ன ஆகும், சப்ளை வந்து அதிகமான ஒரு சப்ளை வந்து அங்க தேங்கி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லோன் அதிகரிச்சுட்டே போகுதுன்றதால புது கடன்கள் வாங்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியல் எஸ்டேட்ல நீங்க பாத்துருக்கலாம், நிறைய பேர் வீடு கட்டி இருக்கிறாங்க, ஆனா அந்த வீடு உள்ள போய் அவங்க வந்து குடியிருப்புக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுது அப்படின்னா லோன்ஸ் வந்து நிறைய பேர் கட்ட முடியாம டிஃபால்ட் ஆயிடும். ஸோ டிஃபால்ட் ஆன லோன்ஸுக்கு வந்து என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல வந்து அதே போலவே வந்து விலைவாசி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அல்ல நம்ம தேசத்துடைய சென்ட்ரல் பேங்க் வந்து
3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு என்னன்றதை செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகரிக்கலாமா குறைக்கலாமா அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்றாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்றது நான் சொல்றேன். பட் அதை விட முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, இன்ஃப்ளேஷனும் அதிகமா இருக்குன்றதுனால டிமாண்ட் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்றப்போ அந்த டிமாண்ட் மேல எப்படி வந்து அதோட இம்பாக்ட் கிரியேட் ஆகும், சப்ளை மேல எப்படி அந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு சமநிலைமை நில பொசிஷன்ல வந்து போயிருக்கு பொருளாதாரம் அப்படின்றப்போ கடன் புதுசா வாங்க மாட்டேங்கிறாங்க மக்கள். ஏன்னா ஏற்கனவே கடன் சுமையில இருக்காங்க, வட்டி அதிகமா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ விலைவாசியும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு, growth அதிகமா இருக்கு அப்படின்றப்போ ஆர்பிஐ வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். எக்கனாமில எல்லாருக்கும் வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கடன் வந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகரிக்குது அப்படின்றப்ப என்ன ஆகும், இருக்கக்கூடிய சப்ளை என்னென்ன இருந்துச்சோ அது கூட யூட்டிலைஸ் பண்றதுக்கான யூஸ் வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ லோன் வாங்கக்கூடிய ஒரு என்ன அவைலபிலிட்டி அதிகமாகும். மோர் லோன்ஸ் வில் பி அவைலபிள், லிக்விடிட்டி அதிகரிக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும், ஜனங்க மறுபடியும் போய் பொருட்களை வாங்குறாங்க, பொருட்களை எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பொருளுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். ஏற்கனவே தேங்கி நின்று இருக்கக்கூடிய அந்த சப்ளை என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து இறங்கிட்டே போகும். ஏன்னா டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால. ஸோ growth அதுக்கேற்ற மாதிரி ஆகும், இன்ஃப்ளேஷன் அதுக்கேற்ற மாதிரி ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு அப்படின்ற பட்சத்துல புதுசா திருப்பி நம்ம கடன் கொடுக்க கூடாது. ஏன்னா திருப்பி கடன் கொடுத்தோம்னா மறுபடியும் லோன் டிஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதனால அது மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற நோக்கில ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடி அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர்ல வந்து எப்படி நம்ம வந்து கேஸ் சிலிண்டர்ல வந்து எப்படி நம்ம வந்து சிம் அண்ட் ஆன் பண்ணிட்டே போறோமோ அந்த மாதிரி தான் ஒரு தராசுல வந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போறோமோ ஒரு பொருளை, அதே போலதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இன்ஃப்ளேஷனையும் ஒரு தராசு மாதிரி வச்சுக்கிட்டு ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணும், மேனேஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா growth வர்சஸ் இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு வித்தியாசம். இதுக்கு அடிப்படை பேசிக் எக்கனாமிக்ஸ் தான் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசம் மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு உதாரணத்தோட வந்து உங்ககிட்ட நான் வந்து தெரிவிச்சு கொள்ளிட்டு இருக்கேன் இந்த கான்செப்டை. இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது ஆப்பர்ச்சுனிட்டி ஜென்ரேட் ஆகுது. அப்போ வந்து நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போலவே புதுசா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாங்குறதாகட்டும், வெஹிக்கிள் வாங்குறதாகட்டும், அந்த மாதிரியான சிந்தனைகள் நீங்க வந்து அந்த சிந்தனை போக்கை வந்து மாற்றி விடும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய கன்சம்ஷனை வந்து நீங்க குறைச்சிக்கணும். அது மேபி உங்களுடைய கிரெடிட் கார்டு இஎம்ஐயாக இருக்கலாம், பர்சனல் லோன் இஎம்ஐயா இருக்கலாம். சீக்கிரமா அந்த லோனை வந்து அடைக்கிறது வழியை வந்து நம்ம பார்க்கணுமே வழிய திருப்பி புதுசா நம்ம லோனை வந்து எடுத்துட்டு திருப்பி அந்த கடன் சுழியில வந்து நம்ம போய் இந்த குழியில வந்து போய் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த ஒரு அடிப்படையான கான்செப்ட் வந்து உங்ககிட்ட நான் சொன்னேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது பிடித்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு, உறவினர்களுக்கு, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.